என்னைக்காவது ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணியோ இல்லை போனஸ் ரிசீவ் பண்ணியோ இல்லை ஒரு பெரிய சம் இன்ஹெரிட் பண்ணும்போது இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போவே நான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டா நாளைக்கே மார்க்கெட் கிராஷ் ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா இதில் தான் எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் என்டையர் கேபிட்டலை அட் ஒன்ஸ் ரிஸ்க் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பிரேக் டவுன் பண்ண போகிறோம்னா எஸ்டிபினா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஏன் இது இப்போ பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணிட்டு வருது அண்ட் எந்த எஸ்டிபி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுன்றதை இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ வந்து 50 lakhs வரைக்கும் நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. பட் மார்க்கெட்டை ராங்கா டைம் பண்ண உங்களுக்கு ஆசை இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எஸ்டிபி மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோ ரிஸ்க் ஃபண்ட் லைக் லிக்விட் ஃபண்ட்ல உங்க மணியை நீங்க பார்க் பண்ண அலோ பண்ணுது. அண்ட் தென் நீங்க சூஸ் பண்ணியிருக்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஓவர் டைம் கிராஜுவலி உங்க அமௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ எஸ்ஐபியை ரிவர்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ உங்க மணியை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஈச் மந்த் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பார்க்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து ஈக்விட்டிக்கு ரெகுலர்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட் பீக்கில் என்டர் பண்ணுறது அந்த ரிஸ்க்கை உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். ருபி காஸ்ட் ஆவரேஜிங்லேருந்து பெனிஃபிட் ஆகலாம் அண்ட் உங்களுடைய பார்க் கேபிட்டல் இந்த மீன் டைம் நீங்கள் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கூட ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரம்யாவே எடுத்துக்கலாம். இவங்க ஒரு 35-year-old இன்வெஸ்டர். இவங்க ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை செல் பண்ணியிருக்காங்க அண்ட் 50 lakhs ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இப்போ டைரக்டா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல மொத்தமா அவங்க போடுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே அவங்க ஆனுவலி 6.5% இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றாங்க. தென் அவங்க ஒரு வீக்லி எஸ்டிபி ஆஃப் 25,000 rupees அவங்க ப்ரிஃபர்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி செட் பண்றாங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்ன? அவங்க மார்க்கெட் ஹைல மொத்த சம்யுமே இன்வெஸ்ட் பண்ற அந்த ரிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அதே நேரத்தில் அவங்க ஐடில் மணில இருந்து ஸ்டெடி இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றாங்க அண்ட் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் மூலியமா கன்சிஸ்டன்ட்லி ஷி கேன் பில்ட் வெல்த். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் ஹோல் அமௌண்ட்டை இப்போ டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடாது, அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ப்ராப்ளம் என்னன்னா மார்க்கெட் டைமிங் ரிஸ்க். இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் அப்படி நெக்ஸ்ட் டேவே இப்போ கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய லூஸ் லைக் உங்களோட பிக் சங்க் ஆஃப் கேபிட்டலை அப் ஃப்ரண்ட் நீங்கள் லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ எஸ்டிபி பார்த்தீங்கன்னா இந்த வாலட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்கள் என்ட்ரியை பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் helps you spread across time. ஸோ உங்கள் மணியை வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கவும் அதே நேரத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ எஸ்பெஷலி ஒரு அன்சர்டைன் இல்லை ஓவர் ஹீட்டட் மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3 types ஆஃப் எஸ்டிபிஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து ஈச் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் பர்சனாலிட்டிக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒன் ஃபிக்ஸட் எஸ்டிபி, இது ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸட் அமௌண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சியை டிசைட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 வீக்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது கன்சிஸ்டன்ட்லி லிக்விட் ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். சிம்பிளாக இருக்குது, ஆட்டோமேட்டடாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் கிரேட் ஃபார் சேலரிட் பீப்புள். எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு போனஸ் இருக்குது, அது அவங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் நம்பர் 2 கேபிட்டல் அப்ரிஷியேஷன் எஸ்டிபி. இது ஒரு காஷியஸ் சேவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க் மணிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றது அந்த பார்க் மணிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அப்படி அன்டெஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ 5,000 இன்ட்ரெஸ்ட்னா அந்த 5,000 மட்டும் தான் ஈக்விட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது ரிட்டையரீஸ்க்கு ஐடியலாக இருக்கும் அண்ட் ஈக்விட்டியில் ஜஸ்ட் ஜென்ரலாக டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் உங்கள் பேஸ் கேபிட்டலை செக்யூராக வச்சுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 3 ஃப்ளெக்சிபிள் எஸ்டிபி. இது ஒரு ஆக்டிவ் அண்ட் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டை மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இட் லெட்ஸ் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்குன்னா நீங்கள் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மார்க்கெட் ஹையாக இருக்குது அப்படின்னா கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த எஸ்டிபி யூஸ் பண்ணும்போது இட் நீட்ஸ் அட்டென்ஷன் அண்ட் அனலைசிஸ் அண்ட் இது ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட கைடன்ஸில் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஒர்க் பெஸ்ட் அண்ட் மார்க்கெட் சாவி இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து எஸ்டிபி வந்து ஒர்த் த எஃபர்ட்டா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா வாங்க எஸ்டிபி லம்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கோ டு ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு 4 கீ பெனிஃபிட்ஸ்
ஸ்ட்ராட்டஜிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நம்பர் 1, ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். இது மார்க்கெட் வாலட்டாலிட்டியை பீட் பண்ணும். ஏன்னா எஸ்டிபி என்ஷோர் பண்ணுது நீங்கள் மார்க்கெட்டில் லோவாக இருக்கும் போது அதிகமாக வாங்குற மாதிரி அண்ட் ஹையாக இருக்கும் போது கம்மியாக வாங்குற மாதிரி. ஸோ ஓவர் டைம் என்ன ஆகும், காஸ்ட் ஆவரேஜ் ஆகி உங்களோட ரிட்டர்ன் ஸ்மூத்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, நோ மோர் டைமிங் ஆங்ஸைட்டி. ஸோ மார்க்கெட் அப் டவுன் இந்த மாதிரி நீங்கள் டைம் பண்ணவே தேவையில்லை. எஸ்டிபியில் நீங்கள் அந்த பர்ஃபெக்ட் மூமெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் கிராஜுவலி தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட் டைமிங்கோட ப்ரெஷர் இது ரிமூவ் பண்ணிடுது. நம்பர் 3, கேபிட்டல் எஃபிஷியன்சி. உங்கள் மணி டசன்ட் ஸ்லீப். ஸோ இப்போ நீங்கள் லிக்விட் ஃபண்டில் வச்சுருந்தாலுமே உங்கள் மணி பார்த்தீங்கன்னா 6 to 6.5% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுது. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணால் அங்கே ஐடியலாக இருக்கிறத விட இட்ஸ் மோர் ஹெல்ப்ஃபுல். நம்பர் 4, ஈஸி போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். ஸோ எஸ்டிபி பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இஃப் யூ ஆர் ஹெட்டிங் டுவார்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட்னு வச்சுப்போம், அந்த டைமில் ஈக்விட்டி டு டெப்ட் கிராஜுவலி கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கோல் நியர் ஆக ஆக இந்த மாதிரி ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் இது எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்கள் லம்சமாக ஒரு லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணுங்க. தென் உங்களுடைய டார்கெட் ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சியை டிசைட் பண்ணணும். டெய்லியா, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி. தென் அமௌண்ட் பிக் பண்ணணும். ஃபிக்ஸடா இல்லை ப்ராஃபிட் பேஸ்டா இல்லை ஃப்ளெக்சிபிளா இந்த மாதிரி. அண்ட் நம்பர் 5, ஆட்டோமேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் எப்போ வேணால் பாஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ப்ரோ டிப் என்னன்னா, ஒரு எஸ்டிபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி எது பெஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் அமௌண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்டிபியை எப்போ யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ உங்களுக்கு போனஸோ இன்ஹெரிட்டன்ஸோ கிடச்சிருக்கு, இல்லை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரிட்டையர்மெண்ட் நியர் ஆகுது அண்ட் நீங்கள் வந்து ஈக்விட்டி ரிஸ்க் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரெடியூஸ் பண்ண பார்க்குறீங்க, இல்லை வாலடைல் மார்க்கெட்டில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஆங்ஷியஸ்னஸ் உங்களுக்கு கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் எஸ்டிபி யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, இட்ஸ் அ மைண்ட் செட் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் பேலன்ஸ். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன? லெட்ஸ் ஃபேஸ் இட், லம்சம் இன்வெஸ்டிங் நர்வ் ரேக்கிங்காக இருக்கும். பட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதும் சேஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எஸ்டிபி ஒரு மிடில் பாத்தை ஆஃபர் பண்ணுது. உங்கள் மணியை பேஷன்ஸோட க்ரோ பண்ண அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஃபிடென்ஸும் கொடுக்க இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்டில் உங்களுக்கு எந்த எஸ்டிபி டைப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், பெஸ்ட்டாக அப்படின்றத நீங்கள் யோசிக்க அன்ஷூராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானரோட கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பிளான், அது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட், டைம் ஹாரிசான் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் பிக் மணி மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மிஸ்டேக்காக மாறாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ 1-on-1 கன்சல்டேஷன் வேணும்னா இப்போவே எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணுறது ரொம்ப ஹார்ட். ஸோ சிம்பிளாக எஸ்டிபி மூலியமாக வைஸ்லி நீங்கள் என்டர் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until next time, thank you for watching. இதுக்கான ஒரு blog post எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.